வணக்கம் தோழர்களே, பிடிச்சதை சாப்பிட்டு உடம்பை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நாள் ஒன்று ஆலங்காத்தாலே எழுந்திரிச்சேன். ஏன்னா இன்றைக்கி ரன் இருக்குது. ரன்னுக்கு முன்னாடி ஒரு கேக்கு, ஒரு பனானா, அப்புறமா ஒரு மஞ்சள் இருந்துச்சு. ஸோ அதையும் முழுங்கிட்டு இன்றைக்கி ரன்னுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு 5 கிலோமீட்டர் ரன்னை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனேன். அங்கே பார்த்தா அங்கிள்ஸ் எல்லாம் டப்புன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தான். அப்படியே 5 கிலோமீட்டர் ரன்னை முடிச்சுட்டு தயிரை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு காலையில் கிளைண்ட் ஜிம்முக்கு வராத காரணத்தினால ஒரு மாம்பழமும் ஒரு வே ப்ரோட்டீனும் ஃபாஸ்ட்டாக குடிச்சிட்டு அப்படியே இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண கிளம்பியாச்சு. இன்னைக்கு நமக்கு ஜிம்ல ட்ரைசப் அண்ட் பைசப் டே. ஒரு ஆவரேஜா ஒரு 4 ஒர்க் அவுட்டை பண்ணி முடிச்சுட்டு ஜிம்முக்கு டாட்டா பை சொல்லிட்டேன். சரி, ரொம்ப நாளா வெயிட் செக் பண்ணலையே, இன்னைக்கு ஒரு செக்கப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணா அதே வெயிட் தான். அப்படியே போற வழியில வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கனும் வாங்கிட்டேன். என்ன விலை ஏறுதோ என்னமோன்னு தெரில, ஆனால் சிக்கன் விலை மட்டும் நல்லா ஏறுது. வீட்டுக்கு வந்துட்டு சிக்கன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆயில் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு. சிக்கனை சைடிஷாக வச்சு பழைய சாதத்தை சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போகலான்னு பார்த்தா ஒரு பெரிய தூக்கம். 2 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு லஞ்சுக்கு பீன்ஸ், தயிர், அப்புறமா சிக்கன் சாப்பிட்டுட்டு என்னதான் பர்சனல் ட்ரைனிங் காஸ்ட்லின்னு சில பேர் சொன்னாலும் நம்மகிட்ட பாடி நல்ல சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது வர சந்தோஷம் இருக்கே, அதுக்காகவே இந்த ஃபிட்னஸில் எவ்வளோ வேணால் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். ஈவினிங் இன்னைக்கு வந்து 2 பிடி செஷன் இருக்கிறதுனால ஜிம்முக்கு போக வேண்டியிருந்துச்சு. ஸோ காஃபி அண்ட் பனானா கேக்கை முழுங்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். மோஸ்ட்டாக நம்ம தனியாக தான் சுற்றுவோம். ஸோ இன்றைக்கும் தனியாக தான் காஃபி குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். மேம்க்கு இன்னைக்கு புஷ்டே. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒர்க் அவுட் செஷனை ப்ராப்பராக போட்டு பண்ணிவிட்டு அடுத்த கிளைண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு லெக் ஒர்க் அவுட் டே. ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மாம்பழம் சீசனில் மாம்பழம் வாங்கலைன்னா எப்படி, அதான் போயிட்டு மாம்பழம் வாங்கிட்டு டின்னரை சாப்பிட்டு படுக்க போயிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.